வாழ்க நலத்துடன். வெல்கம் டு நன்றி நிவர் சமையல் யூடியூப் சேனல். என்னங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு மசாலா பொடி எதுவுமே சேர்க்காம கிராமத்து ஸ்டைலில் ஒரு அழகான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. வாங்க அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு முடி இவ்வளோ வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க. அதுதாங்க நான் உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மெயினாக வந்து நாட்டுக்கோழி குழம்புனாலே வந்து கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயத்தில் தாங்க பண்ணணும். நீங்கள் பெரிய வெங்காயத்தில் பண்ணீங்க அப்படின்னா வந்து அந்த டேஸ்ட் வந்து வராது. உடம்புக்குமே வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்க வந்து ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயோட அளவு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய கையில் வந்து ஒரு 4 கை எடுத்து வைக்கிற அளவுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேங்க. ஸோ சின்ன வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ போகிறீங்களோ குழம்பு வந்து அவ்வளோக்கு அவ்வளோ நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு சின்ன வெங்காயம் உரிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இது ஒரு சின்ன டிப்ஸுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் தாங்க கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து 2 வத்தல் தாங்க எடுத்துருக்கேன். நான் சேர்க்குற காரம் வந்து சின்னவங்க வந்து பெரியவங்களுக்கு யாருனாலும் சாப்பிட்லாங்க. கரெக்டான காரம் இருக்கும். உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 3 இல்லைன்னா 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகா வந்து ரொம்ப வந்து காரமாக இருக்கும்னால வந்து நான் 2 வரமிளகா மட்டும் நான் எடுத்துக்கிட்டேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது வந்து கடுகை வந்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. எத்தனை பேருக்குங்க நம்ம என்ன தான் எவ்வளோ பொறுமையாக வேலை செஞ்சாலுமே வந்து அந்த கடுகு வந்து பொரியறதுக்குள்ளே நமக்கு அந்த பொறுமையே இருக்காதுங்க. ஹையில் வச்சு லோவில் வச்சு மீடியம் வச்சு அப்படின்னு மாற்றிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் அப்படி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு கை அளவுக்கு கொஞ்சமாக வந்து மல்லி போட்டுக்கோங்க. எப்போயுமே மல்லிக்கெலாம் வந்து அளவு இல்லைங்க. நம்ம கொஞ்சமாக கையில் எடுத்து போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற 2 வரமிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா காம்பை எடுத்துகிட்டு கழுவி போட்டுக்கோங்க. எப்பவுமே வந்து வரமிளகா வந்து நம்ம கழுவாமல் அப்படியே யூஸ் பண்ணுவோம். ஸோ முடிஞ்சளவுக்கு வரமிளகா வந்து போடுறப்ப வந்து லைட்டாக கழுவி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஒரு நிமிஷம் வந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எண்ணெய் வந்து இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் இந்த எண்ணெயே வந்து நமக்கு தாராளமானதுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறப்ப நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். அப்புறம் ஊற்றி சாப்பிட்றப்பையும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுவோமா. ஸோ வந்து ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. அந்த லைட்டாக வறுக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றினா போதுங்க. நைட்டு 1 நிமிஷம் வந்து நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதையும் போட்டுக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் எடுக்கிற அளவுனா சப்போஸ் நீங்கள் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட போகிறீங்க அப்படின்னா வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயமும் ஒரு கை நிறைய கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா அளவு வந்து கரெக்டாக வந்துங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வறுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ வந்து கோழிக்கறி பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் 900 கிராம் வந்து எடுத்துருக்கேங்க. தோல் அந்த இதெல்லாம் உரிச்சதுக்கப்புறம் வந்து 900 கிராம் வந்துச்சுங்க. ஸோ எல்லாமே வந்து இப்போ நான் குழம்பு வைக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த தண்ணி குழம்பு வந்து நம்ம அப்பப்போ சுட சுட சாப்பிட்டா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி சூடு பண்ணி ஒரே குழம்பு வச்சா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் வந்து கொஞ்சமாக வந்து கறி பீஸில் எடுத்துகிட்டு மிச்சது எல்லாமே வந்து நான் கிரேவி மாதிரி வைக்க போகிறேங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன்னா லெக் பீஸு, அதுக்கப்புறம் இந்த தலை, கால், அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கந்தரக்காயின்னு சொல்லுவாங்க ஒரு இது. அது எங்கே இருக்குதுன்னு தெரியல, தேடி எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இந்த இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கழுத்து கறி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கால் லெக் பீஸ் மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க. இதுதாங்க கந்தரக்காய். இது வந்து உங்கள் ஊர் பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னு கேளுங்க. இது கடிக்கிறப்போ வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரல். இது எல்லாமே வந்து நான் 2 லெக் பீஸுமே இதிலே போட்டுக்கிட்டேங்க. ஏன்னா வந்து என் ஹஸ்பண்டுக்கும் வந்து சளி பிடிச்சிருக்கு, அதனால் என் பையனும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் 2 லெக் பீஸுமே இதிலே போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த தலை, கால், அதுக்கப்புறம் இந்த கந்தரக்காய், அதுக்கப்புறம் ஈரல் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு மிச்ச கறியை வந்து நம்ம கிரேவி மாதிரி பண்ணிட்டோம் அப்புறம் வந்து சாப்பிட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக வந்து அதே மாதிரி குக்கரில் தாங்க இன்றைக்கி நான் வைக்க போகிறேன். ஸோ குக்கர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் எண்ணெய் ஊற்றுற அளவை பார்த்திங்களா, இவ்வளோ தாங்க நான் ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். ஏன்னா வந்து நம்ம திரும்பி குழம்பு ஊற்றுறப்ப வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் குடிப்போமா. ஸோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் காய்கிறதுக்கு முன்னாடியே வந்து கறி வந்து போட்டுருங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா வந்து கறி வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனால் வந்து எண்ணெய் ஊற்றின உடனே வந்து கறியை போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. நான் உப்பு வந்து போட மறந்துட்டேங்க, அதுக்கப்புறம் நான் போட்டிருப்பேன். ஸோ குக்கர் வந்து மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உப்பை வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்க இது எல்லாமே வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு தடவை வந்து நல்லா அடிச்சிங்க அப்படின்னா வந்து தண்ணி விடாமல், முக்கியமாக தண்ணி விடாமல் அரைங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிருங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம கறி போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதில் அப்படியே வந்து மசாலா வந்து போட போகிறோங்க. நான் அப்போ உப்பு போடாதனால இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேங்க. இப்போ எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே ஒன்றா வந்து மசாலா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த கோழிக்கறி, இந்த மசாலா, தண்ணி எல்லாமே மொத்தமாக ஊற்றி அப்படியே அடுப்பில் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து லைட்டாக வந்து இந்த நாட்டுக்கோழியோட வெடுக்கு வர வந்து லைட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வதக்கி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து
நாட்டுக்கோழி அந்த வெடுக்கு வாடை வந்து வராதுங்க. அதனால் நான் இப்படி வதக்கி பண்ணுவேன். பட் எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சுண்டல் குழம்பு அந்த மாதிரி மற்ற குழம்புலாம் அடுப்புக்கு முன்னாடியே வந்து நம்ம கலந்து வைப்போம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்குவாங்க. ஸோ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கொதி வருங்க. இந்த கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும். ஸோ இந்த கொதி வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு வந்து தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணியாக வச்சுக்கோங்க. இந்த குழம்பு எவ்வளோ நீங்கள் தண்ணியாக வச்சாலுமே வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக தாங்க இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு இப்போ அளவு தெரியல அப்படின்னா வந்து இப்போ ஒரு 1.5 சொம்பு தண்ணி, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொம்போட அளவு வந்து ஒரு 1.5 சொம்பு இல்லைன்னா 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கூட தாராளமாக ஊற்றிக்கலாங்க. ஊற்றுனீங்கன்னா தாராளமாக 4-5 பேர் வந்து சாப்பிட்லாம். சப்போஸ் நீங்கள் எல்லா கோழியுமே வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் பிரித்தேன் பார்த்தீங்களா, நீங்கள் பிரிக்காமல் எல்லாமே நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா வந்து குக்கர்லேயே வந்து ஒரு அரை குக்கர், உங்கள் குக்கர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பெரிய குக்கர்னால் அதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் குக்கர் வந்து நீங்கள் 1/2 லிட்ரு அரை குக்கர் வர அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ வந்து டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் நான் மிளகு சீரக பொடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பொடி, அதை வந்து நம்ம நுணுக்கி போட்டுக்கிறேங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் மிளகு வந்து லைட்டாக வந்து ஒரு 2-3 தட்டி கூட அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிறீங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா வந்து எப்போயுமே நாட்டுக்கோழிக்கு வந்து ஒரு 4-5 விசில் நீங்கள் 4 விசில் விட்டீங்க அப்படின்னா வந்து நாட்டுக்கோழி வந்து நல்லா வெந்துருங்க. பூ போல் நல்லாவே வெந்துடும். ஸோ 4-5 விசில் விட்டதுக்கப்புறம் வந்து விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அல்டிமேட்டான ஒரு மசாலா எதுவுமே நம்ம போடாமல் வந்து அப்பப்பே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சு நாட்டுக்கோழி குழம்பு வந்து கிராமத்து ஸ்டைல் வந்து ரெடி ஆயிருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சளி இருமல் எது பிடிச்சிருந்தாலுமே வந்து இந்த குழம்பு இப்படி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரே நாள் எல்லாமே பறந்து போயிருங்க. சீரியஸாகவே என் ஹஸ்பண்டுக்கு வந்து சளி பிடிச்சிருந்துச்சுங்க. அதனால இந்த மாதிரி வந்து அப்பப்பே, ஏன்னா மசாலா வந்து அப்பப்பே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து வைக்கிறப்போ அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதோட மருத்துவ குணமும் வந்து அப்பப்பே நமக்கு நல்லா கிடைக்குங்க. ஸோ வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் தாங்க ஊற்றணும். ஏன்னா பெரிய தட்டில் ஊற்றினோம்னா வந்து கடைசி மடக்கு குடிக்கிற முடிக்குமே வந்து ஹீட் இருக்காதுங்க. இதே வந்து இந்த கிண்ணத்தில் இப்படி ஊற்றி குடிச்சிங்க அப்படின்னா வந்து கடைசி மடக்கு குடிக்கிறப்பவே உங்களுக்கு அந்த சூடு வந்து இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி குடிங்க. இதே இது வந்து நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா 2 இட்லி போட்டு நல்லா லெக் பீஸ் போட்டு நல்லா தாராளமாக குழம்பு ஊற்றி கொடுக்கலாங்க. நல்லா குழம்பு ஊற்றி நல்லா பிணைஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குழம்பு வந்து முக்கியமாக வந்து குழந்தை பிறந்தவங்க, அதுக்கப்புறம் கை கால்லாம் வந்து உடஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து சாப்பிட்றப்ப வந்து வேகமாக வந்து எலும்பெல்லாம் கூடும்பாங்க. உடம்புக்கு வந்து நல்லா தெம்பு கொடுக்குங்க. நல்லா ப்ரோட்டீன் சத்து இதில் நிறைஞ்சிருக்கு. இன்னொன்று வந்து இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ 7 மாதம் 8 மாதம் அதுக்கப்புறம் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நான்வெஜ் கொடுக்குறப்ப வந்து இதில் இந்த கோழியோட ஈரல் இருக்கும் பார்த்தீங்களா, ஈரலை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா குழம்பு ஊற்றி நல்லா மசிச்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கோழி ஈரல் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். அப்படியே இப்போ கை வச்சுமே நல்லா மசிச்சிரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க. என்னை மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனலுக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.